நம்ம நைட்டு தூங்கிட்டு இருக்கும்போது சடனாக வந்து பார்த்தீங்கன்னா ஸ்வெட்டிங் ஆகும். இல்ல சடனாக நம்ம வந்து பிரெத்லெஸ்னஸ் இருக்கிற மாரியும் இருக்கும். மூச்சு விடுறதுக்கு சிரமம் இருக்கும். இல்ல வந்து டக்குன்னு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா எந்திரிச்சுருவோம் பெட்லேருந்து. ஸோ இந்த மாரி சிம்ப்டம்ஸ் இருக்கு அப்படின்னா, நம்மளோட மூச்சானது வந்து பார்த்தீங்கன்னா சீரா இல்லைன்னு அர்த்தம். இத வந்து சரக்கடில வந்து பார்த்தீங்கன்னா, நாடி மாறி ஓடுது அப்படின்னு கூட சொல்லுவாங்க. ஸோ இந்த மாரி கட்டங்கள் இருக்கு அப்படிங்கும்போது, நம்ம கொஞ்சம் அலர்ட் ஆக வேண்டிய ஒரு தருணத்தில இருப்போம்னு அர்த்தம். ஃபிசிக்கலா எதனால ஏற்படுதுன்னு பார்க்கும் பொழுது, ஹார்ட் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், அதாவது ஹார்ட்ல நடக்கிற சின்ன சின்ன சேஞ்சஸ் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாரி சிம்ப்டம் மூலமா காமிக்கும். பிரஷர் கூடும் பொழுது, அல்லது சுகர் கூடும் பொழுதும், குறையும் பொழுதும், இந்த மாரி நேரங்கள்லயும், மற்றும் பகல்ல அளவுக்கு அதிகமா தூங்குறது, ஞாபகமின்மை, அதாவது ஞாபக மறதி அதிகமாக இருக்கும், அளவுக்கு அதிகமான உடல் உழைப்பு, இந்த மாரி வந்து ஃபிசிக்கல் கண்டிஷன்ல எடுத்துக்கலாம். இதே மென்டல் கண்டிஷன்னு பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா, மென்டலி நெகட்டிவ் தாட்ஸ் அதிகமா இருக்கும். எதிர்மறை எண்ணங்கள் வந்து பார்த்தீங்கன்னா, அதிக அளவில அவங்ககிட்ட இருக்கும். அளவுக்கு அதிகமான பயம், ஓவர் திங்கிங் இத வந்து நம்ம மென்டலி எடுத்துக்கலாம். இன்னும் ஃபிசிக்கல்லயே சொல்லப்போனா வந்து பார்த்தீங்க அப்படின்னா, கழுத்த சுற்றிலும் வந்து பார்த்தீங்கன்னா, லேயர்ஸ் அதிகமா ஃபார்ம் ஆகுறது, அதிகமான உடல் எடை, இதையுமே நம்ம ஃபிசிக்கலா எடுத்துக்கலாம். இதே பிரச்சனை வந்து குழந்தைகளுக்குன்னு பார்க்கும்போது, அடினாய்டு இருக்கு, டான்சில்ஸ் இருக்கு அப்படின்னா வந்து, குழந்தைகளுக்கு இந்த பிரச்சனைகள் வந்து அளவுக்கு அதிகமாக இருக்கும். ஸ்டே ஹெல்த்தி.